வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமீரிடம் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். இந்த விசாரணை நேற்று நள்ளிரவு வரை நீடித்தது. அவர் மாபெரும் தலைவர்களான நேருவையும் காந்தியும் போஸையும் கூட வட இந்திய தலைவர்கள் போல அப்படி சித்தரிக்கிறார் பாருங்க. இதுதான் கமல்ஹாசனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம். இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்களோ அப்படி இப்படின்னு, இதெல்லாம் சும்மா அந்த ஓட்டுக்காக எலெக்ஷனுக்காக அள்ளி விடுறது. ராகுல் காந்தியை மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார். 10 வருஷமா நீங்க ஏன் பேசலன்னு இன்னி கேக்குறீங்க கச்சத்தீவை பத்தி மோடிட்ட. 15 வருடங்களாக நீங்கள் ஏன் பேசவில்லை என்று இந்த கோலாஹல ஸ்ரீனிவாஸ் கேட்கிறார். பதில் சொல்லு. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இயக்குனர் அமீரை விசாரித்து வருகிறதே போதைப்பொருள் தடுப்புத்துறை. வணக்கம் நண்பர்களே. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் உடனான தொடர்பு குறித்து தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீரிடம் டெல்லியில் உள்ள தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று நள்ளிரவு வரை விசாரணை நடத்தினர். ரொம்ப ஒரு தீவிரமான விசாரணை நடந்திருக்கிறது. கிடுக்கிப்பிடி விசாரணை சொல்லுவோம்ல, அது போல நடந்திருக்கிறது. உணவுப் பொருள் ஏற்றுமதி என்கிற பெயரில் இந்தியாவிலிருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்பட பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தி 2000 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டியது தொடர்பான வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் டெல்லியில் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் இதற்கு மூளையாக செயல்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பது தெரிய வந்தது. சினிமா தயாரிப்பாளரான அவர் சென்னை மேற்கு மாவட்ட டிஎம்கே அயலக அணி துணை அமைப்பாளராகவும் இருந்து வந்தார். இந்நிலையில் திமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். தலைமறைவாக இருந்த அவர் கடந்த மாதம் 9ஆம் தேதி டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். கடந்த மார்ச் 17ஆம் தேதி டெல்லியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் ஜாஃபர் சாதிக்கை அழைத்து வந்த போலீசார் சென்னையில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்தில் வைத்து 12 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தினர். பின்னர் அவர் மீண்டும் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த ஒரு சூழ்நிலையில் ஜாஃபர் சாதிக் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு நெருக்கமான பலரிடம் அடுத்த கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான அமீர் டெல்லியில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு போலீசார் அவருக்கு கடந்த 31ஆம் தேதி சம்மன் வழங்கி இருந்தனர். அதன்படி டெல்லியின் ஆர்கேபுரம் ஃபர்ஸ்ட் செக்டாரில் உள்ள என்சிபி தலைமை அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் தன்னுடைய வழக்கறிஞர்களோடு நேற்று காலை 8 மணிக்கு ஆஜரானார். அமீரின் வழக்கறிஞர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமீரிடம் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். அவருடைய மதிய உணவு சாப்பிட்டபடியே அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை கேட்டனர். இந்த விசாரணை நேற்று நள்ளிரவு வரை நீடித்தது. விசாரணையில் மொத்தம் 3 அதிகாரிகள் குழு ஈடுபட்டு இருந்தது. சென்னையில் உள்ள என்சிபி மண்டல அலுவலக அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். இறுதியாக என்சிபி தலைமை இயக்குனர், அதாவது டைரக்டர் ஜெனரல் சத்யநாராயண் பிரதான் நேரடியாக அமீருடன் விசாரணை நடத்துவார் என்று தகவல்கள் கூறுகின்றன. அதன் பிறகுதான் அமீர் சென்னைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவாரா அல்லது மேலும் விசாரணைக்காக டெல்லியிலேயே தங்க வைக்கப்படுவாரா என்பது முடிவு செய்யப்படும். இது குறித்து என்சிபி வட்டாரங்கள் கூறுகின்ற தகவலின்படி அமீரிடம் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறது. அவர் தரும் தகவல்களின் அடிப்படையில் அவர் சாட்சியாக கருதப்படுவாரா அல்லது கைது செய்யப்பட்டு குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படுவாரா என்பது பின்னர் முடிவு செய்யப்படும். சோ இப்போ வரைக்கும் அமீர் ஓரளவு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் அக்யூஸ்டா இருக்க போறாரா, இந்த அக்யூஸ்ட்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அந்த பட்டியலில் இருக்க போறாரா இல்லாட்டி சாட்சிகளில் ஒருவராக அவர் இருப்பாரா என்பது அவர் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்தது. சோ எப்படியோ அமீர் மாட்டி இருக்கிறார். அவர் வெளியில் வருவது ரொம்ப சேஃபா வெளியில வர்றது அப்படிங்கிறது
அவர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறாரோ அதை பொறுத்து இருக்கிறது. தேசிய நீரோட்டம் தொடர்பாக கமல்ஹாசன் பேசியதை கவனித்தீர்களா? ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகில் நேற்று MDMK கேண்டிடேட் துரை வைகோவை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் தேசிய நீரோட்டம் தொடர்பாக சில கருத்துக்களை உதிர்த்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தமிழக மக்கள் தேசிய நீரோட்டத்தில் கலப்பதில்லை என்று பேசுகின்றனர். கட்டபொம்மன், சிதம்பரம் என்ற பெயர் உள்ள யாரையாவது வடநாட்டில் பார்க்க முடியுமா? ஆனால் இங்கு ஒரு தெருவுக்குள் சென்றால் போஸ், காந்தி, நேரு என்றால் 4 பேர் திரும்பி பார்ப்பார்கள். நாங்களா தேசிய நீரோட்டத்தில் கலக்காதவர்கள்? நீங்கள் தான் தேசிய நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டாங்கிறாங்க அந்த தமிழ் ஆளுக, சரியில்லப்பா என்றெல்லாம் சொல்பவர்களுக்கு ஒன்று கேட்கிறேன். கட்டபொம்மன்கிற பெயர்ல யாராவது பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ இருக்கா? பாபு சிதம்பரத்தான் நினைவாக சிதம்பரம்னு யாராவது பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆனா இங்க இந்த தெருவில் இப்ப நான் போஸ் அப்படின்னு குரல் கொடுத்தா 2 பேர் திரும்பி பார்ப்பாங்க, இன்னும் ஜாஸ்தியா திரும்பி பார்ப்பாங்க. காந்தி அப்படின்னு கூப்பிட்டா என்னையா அப்படின்னு ஒருத்தர் திரும்பி பார்ப்பாரு. நேரு அப்படின்னு கூப்பிட்டா அவங்க வண்டியில இருக்கிறவரும் பார்ப்பாரு, வெளியேயும் இருப்பாங்க. நாங்களா தேசிய நீரோட்டத்தில் கலக்காதவர்கள், நீங்கள் தான் அது. முதல்ல தேசிய நீரோட்டத்தில் தமிழக மக்கள் கலப்பதில்லை என்று பேசுகின்றனர் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லி இருக்கிறாரு. அப்படி யார் பேசினா? அப்படி யாராவது பேசுகிறோமா? நம்முடைய கன்டென்ஷனே என்ன அப்படின்னா, தமிழகம் இயற்கையாகவே தேசியம் வளர்த்த பூமி, தமிழகம் இயற்கையாகவே ஒரு ஆன்மீக பூமி, அப்படித்தான் சொல்றோம். பிரதமர் மோடி அவர்கள் முன்னால லோக்சபாவில் பேசுகிறார். பேசுறப்போ இந்தியாவின் முதல் முப்படை தளபதி ஹெலிகாப்டர் விபத்துல ஊட்டி பக்கத்துல அவர் இறந்து வீரமரணம் அடைந்த நிலையில அவருடைய பூத உடலை சூலூர் விமான நிலையத்துக்கு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்றப்போ அங்க இருக்க சாதாரண பெண்கள், அவங்க அங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள்லயும் மத்தலையும் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அவங்க வரிசையா இன்னும் வீர வணக்கம் வீர வணக்கம்னு சொல்றாங்க. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இத பிரதமர் கோட் பண்ணி தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு தேசிய பூமி பாருங்கள், வீர வணக்கம் என்று படிப்பறிவற்ற அந்த பெண்கள் கூறினார்கள் அப்படிங்கறத பலமுறை பல இடங்களில் சொல்லி இருக்கிறார், லோக்சபாவிலேயே சொல்லி இருக்கிறார். जब सीडीएस रावत का बॉडी वहां से निकल रहा था, तब हर तमिलवासी गौरव के साथ हाथ ऊपर कर करके आंख में आंसू के साथ कहता था, वीर वणक्कम वीर वणक्कम वीर वणक्कम, ये मेरा देश है. அதனால்தான் நம்ம சொல்லுவது என்னன்னா, இது பெரியார் மண் அல்ல, பெரியவர்கள் மண், பெரியாழ்வார் மண் அப்படின்னு சொல்றோம். தமிழகத்தின் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி இந்தியாவில் வேற எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் 45,000 திருக்கோயில்கள் இருக்கின்றன. இந்த அளவுக்கான கோயில்கள் யூபியில கூட கிடையாது. அதனால எப்போதுமே இது தேசிய நீரோட்டத்தில் கலக்காத ஒரு மாநிலம் என்று எதுவுமே சொல்லல. இது இயல்பாகவே தேசிய நீரோட்டம் கொண்டிருக்கக்கூடிய பூமி, இயல்பாகவே இங்கு ஆன்மீகம் செழிக்கின்ற பூமி, செழித்த பூமி. அப்படிப்பட்ட ஒரு தேசிய நீரோட்டமோ ஆன்மீகம் செழித்த பூமியில எப்படி ஒரு நிர்மலமான ஆகாயத்தை திடீர்னு ஒரு மேகம் மறைக்கிறதோ, அதே போல இங்க ஒரு திராவிட மாயை மறைத்திருக்கிறது. மறைத்திருக்கும் மேகத்தை அகற்ற வேண்டும், திரும்ப அது பழைய பொலிவுடன் திகழ வேண்டும் அப்படிதான் சொல்றோம். இதை தேசிய நீரோட்டத்தில் கலக்காதவங்க எப்படி சொல்ல முடியும்? என்ன சுப்பிரமணிய பாரதியாரும் வீர வாஞ்சிநாதனும் சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரனாரும் திருப்பூர் குமரனும் பிறந்த இந்த மண்ணை தேசிய நீரோட்டத்தில் கலக்காத மண்ணுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அவன் முட்டாளா இருப்பான். அப்படி சொன்னவங்க யாருங்கிறத அடையாளம் காட்டணும் கமல்ஹாசன். இதுவரைக்கும் எவரும் அப்படி சொன்னதில்லை. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த பூமியில இன்னைக்கு நாத்திகம் பேசுகிறவர்களும் சுதந்திரத்துக்காக சுட்டுவரலை கூட அசைக்காதவர்களும் பெரிய தியாகிகள் போல கொண்டாடப்படுகிறார்களே என்றுதான் வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தேசியம் செழித்த பூமியில சுதந்திரம் வாங்கிய அன்று அந்த சுதந்திர தினத்தை துக்க தினமாக யார் கொண்டாடினாரோ அவரே ஒரு மாபெரும் தலைவர் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே என்று வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருத்தத்துக்கெல்லாம் அடிப்படையே தமிழ்நாடு அளவுக்கு ஒரு தேசிய நீரோட்டத்தில் கலந்த பூமி எதுவும் கிடையாது என்பதும், தமிழ்நாடு அளவுக்கு ஒரு ஆன்மீக பூமி எதுவும் கிடையாது என்பதும் தான்.
அதனால திரும்பவும் இந்த தமிழகத்தின் பழைய அந்த தேசிய ஆன்மீகம் சார்ந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால தேசியத்தோடு கலக்காத மாநிலம் தமிழகம் என்று எவரும் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் அப்படி யார் சொன்னார்கள், எங்கே சொன்னார், எப்போது சொன்னார் என்பதை கமல்ஹாசன் மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும். இன்னைக்கு இவர் சொல்லுகிறார் இல்லையா, அதாவது இங்க நார்த் இந்தியன் தலைவர்கள் பேரெல்லாம் இங்க பார்க்கலாம், ஆனால் இங்க இருக்கிற பேரை அங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நான் இதே போல ஒரு கவுண்டருக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த ஹிந்தி மொழி மேல அந்த மொழியில் எழுதப்பட்டு இருக்கிற பலகைகள் மேல தார்பூசி அழிச்சிருக்காங்க, கருப்பு பெயிண்ட் அடிச்சு அழிச்சிருக்காங்க, எவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஒரு மொழியை எந்த அளவுக்கு ஒரு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதற்கு பதிலாக வட இந்தியால எந்த பகுதியில தமிழ்ல போர்டு எழுதப்பட்டிருக்கோ அந்த பகுதியில ஹிந்திக்காரர்கள் ஒன்று கூடி தமிழ் எழுத்தின் மீது தார்பூசி அளித்தார்கள், கருப்பு மை பூசி அளித்தார்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்ன காட்ட முடியுமா? அவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பாருங்களேன். கமல்ஹாசனுக்கு ஆன்மீகம் தெரியாது, அதனால அவருக்கு ஒன்று எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நான் ரொம்ப ரீசெண்ட் டேஸா பலமுறை காசிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. காசியில சம்போ எடுக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அத நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேல் அது நடந்து வருகிறது. அது என்ன அப்படின்னா, காசியில இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு சொந்தமான சத்திரத்திலிருந்து சம்போ எடுக்கிறவர் காசி விஸ்வநாதர் ஆலயத்துல அதிகாலை செய்யப்பட வேண்டிய பூஜைக்கு தேவையான அந்த பூஜை பொருட்களோடு அவர் தலையில வச்சுட்டு தலை சுமையாக சம்போ சிவ சம்போ என்று கூறிக்கொண்டு செல்லுவார். அவர் அங்க போய் அதிகாலை பூசைக்கு அந்த பூசை பொருட்களை கொடுத்ததற்கு பிறகு, அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க பூஜையை ஆரம்பமாகும். அதே போலத்தான் நண்பகல் பூஜைக்கும், அதே போலத்தான் இரவுல பள்ளியறை பூஜைக்கும் இங்க இருந்துதான் போகும். இப்படி கொண்டு போய் கொடுக்கிற அந்த நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வுக்கு பேரு சம்போ எடுத்தல்னு பேர். இந்த சம்போ எடுக்கிற பாக்கியதை காசியில தமிழர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்துட்டு எப்படி காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இவ்வளவு பெரிய ஒரு உரிமையை எப்படி தமிழர்களுக்கு கொடுக்கலாம், தமிழ் பேசுகிறவர்களுக்கு கொடுக்கலாம், அது ஹிந்தி பேசுகிறவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட எவரும் இதுவரைக்கும் பேசினது கிடையாது. ஆனா நாம இங்க என்ன செய்வோம், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள் தங்களுடைய ஆதாயத்துக்காக வட இந்திய சகோதரர்களை இங்க அழைத்து வேலைக்கு வச்சா வடக்கன்ஸ் வேலைக்கு வந்துட்டா நாம் கிண்டல் செய்வோம். அதனால முதல்ல நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம், நம்மை திருத்திக் கொள்வோம். அடுத்தவங்களை குற்றம் சொல்ற இதுதான் கமல்ஹாசன் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாத உணர்ச்சி. அவர் மாபெரும் தலைவர்களான நேருவையும் காந்தியும் போஸையும் கூட வட இந்திய தலைவர்கள் போல அப்படி சித்தரிக்கிறார் பாருங்க. இதுதான் கமல்ஹாசனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம். கமல்ஹாசன் பேச்சை கவனிக்கிறப்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். போற போக்குல அப்படியே ஒரு விஷத்தை கக்கி கொண்டே போவார். ஆனா அது விஷம்னு தெரியவே தெரியாது. அதனால கமல்ஹாசனுக்கு நான் சொல்லுகிற பதில் என்னன்னா, தமிழகம் இயல்பாகவே தேசிய பூமி, தமிழகம் இயல்பாகவே ஆன்மீக பூமி, தமிழகம் இயல்பாகவே பெரியவர்கள் பூமி. அதை இன்றைக்கு திராவிட மாயை என்கிற மேகம் மறைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மேகத்தை அகற்றிவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும். அந்த அகற்றும் பணி தீவிரமாக தற்போது நடந்து வருகிறது. அவ்வளவுதான். இன்னொன்னு, கமல்ஹாசன் கேட்கிறார், அங்க இருக்கிற தலைவர்கள் பேர்லாம் இங்க வச்சிருக்கோம், இங்க இருக்கவங்க பேர்லாம் அங்க வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க நார்த் இந்தியால போங்க, எங்க வேணாலும் போங்க, ஈவன் டெல்லிக்கே போங்க. டெல்லியில தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களான ராஜாஜி, காமராஜர் இவர்கள் பெயர்கள்ல சாலை உண்டு. எத்தனை மாநிலங்கள்ல ராஜாஜி பேருக்கு சாலை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மாநிலங்கள்ல காமராஜர் சாலையெல்லாம் இருக்கு? இங்க தமிழகத்துல எத்தனை சாலைகளுக்கு வட இந்திய தலைவர்களுடைய பெயர்கள் இருக்கு எனக்கு சொல்லுங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி பேர்ல என்ன இருக்குங்க? வட இந்திய தலைவர்னா நீங்க நேரு பேர்ல வச்சிருப்பீங்க, ஏன்னா இங்க காங்கிரஸோட கூட்டணி, அது வச்சிருப்பீங்க. அதை தாண்டி வேற என்னென்ன தலைவர்கள் பேர்ல இருக்குங்க? டெல்லியில அப்துல் கலாம் சாலை இருக்கு, அதுக்கு முன்னால அவுரங்கசீப் சாலைன்னு
காங்கிரஸ் ரொம்ப பிரமாதமா பேர் வச்சிருந்தாங்க. யார்? அவுரங்கசீப் பேர்ல. அதைத்தான் மாத்தி தமிழரான அப்துல் கலாம் பேர்ல அந்த சாலையை கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, வட இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மன்னருடைய பெயரை நீக்கிவிட்டு ஒரு தமிழரின் பெயரை வைத்தது மோடி அரசு. கமல்ஹாசன் கேட்கிறார், பேரை வச்சுட்டு அவர் கேள்வி கேட்கிறார். பேரை வச்சாதான் தேசியவாதமா? அதுதான் நான் ஏற்கனவே கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட மொழியின் மீது, அந்த மொழி கொண்ட அந்த போர்டின் மீது கரி பூசி, தார் பூசி, கருப்பு பெயிண்ட் பூசி அவமானப்படுத்திய நிலையிலும் அதை தாய்மொழியாக கொண்ட எவரும் தமிழ் மொழிக்கு எதிராக இது போன்ற அவமானத்தை செய்தது கிடையாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், பேரே தமிழ்ச்செல்வன், அவர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் சொல்லுவாங்க. அவர் மும்பையில எம்எல்ஏவா இருக்கார். நான் கேட்கிறேன், இதே போல நார்த் இந்தியன் பேர் கொண்ட யாராவது ஒருத்தர், ஏதோ சௌத்ரி இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்மான்னு பேர் கொண்டவர் யாராவது ஒருத்தர் இங்க தமிழ்நாட்டில் என்னைக்காவது எலெக்ட் ஆயிட முடியுமா? நான் கேட்கிறேன், சொல்லுங்களேன் பார்ப்போம். அங்க தமிழ்ச்செல்வன் பெயர் கொண்ட ஒருத்தரே மகாராஷ்டிரால எம்எல்ஏவாக இருக்க முடிகிறது. அவர் 2வது முறையாக தொடர்ந்து பிஜேபி சார்பில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். பிஜேபி சார்பில் அதை நினைவுல வச்சுக்கணும். ஒரு தமிழன் மகாராஷ்டிரால எம்எல்ஏ ஆயிருக்காருன்னா அது பிஜேபியால தான் ஆக்க முடியும். அந்த அளவுக்கான தேசிய பிஜேபி தான் உண்டு, வேற யார்ட்டையும் கிடையாது. அதற்கான உதாரணமாக இதை சொல்லுகிறேன். இதெல்லாம் கமல்ஹாசன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னும் தெரியாமலே பேசிட்டு இருக்க கூடாது. அவர் ஏன்னா இந்த மாதிரி வேணும்னு சீண்டுகிற விதமா பேசினதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அவர் பேசின இடம் ஸ்ரீரங்கம். அங்கு பெருவாரியாக இருக்கக்கூடிய பிராமண சமூக மக்களை இரிட்டேட் பண்ணணும், அவர்கள் அதாவது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காகவே அவர் பேசினார். சோ இந்த விதமான ஒரு மனப்பான்மை கமல்ஹாசனுக்கு இயற்கையாகவே உண்டு. ராகுலுக்கு மோடி தந்திருக்கும் பதில் பற்றி டெல்லியுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் இண்டி கூட்டணி சார்பில் ஒரு கண்டன போராட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி 3வது முறையாக பிஜேபி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு அரசமைப்பு சட்டத்தை மாற்றினால் இந்தியா தீப்பற்றி எரியும் என்று கூறியிருந்தார். இப்ப இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் உத்தராகண்ட் மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர், மக்கள் 3வது முறையாக பிஜேபியை தேர்ந்தெடுத்தால் நாடு தீப்பற்றி எரியும் என்று பட்டத்து இளவரசர் ராகுல் காந்தி கருத்து சொல்லி இருக்கிறார். இந்த கருத்து ஜனநாயக மொழியில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நீங்கள் அதை ஆமோதிக்கிறீர்களா? நாட்டை தீக்கரையாக்க அனுமதிப்பீர்களா? காங்கிரஸோட ராஜ குடும்பத்தோடைய ராஜகுமாரன் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, ஒருவேளை இந்த நாடு 3வது முறை பிஜேபி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா தீ பத்திக்கும்னு 60 வருஷமா இந்த நாட்டை ஆண்டவங்க 10 வருஷம் பவர் இல்லாம இருந்தாலும் இருந்துட்டாங்க. இப்போ நாட்டுல தீ பத்த வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீ வைக்கிற பேச்செல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுதா? நீங்க இந்த நாட்டுக்கு தீ வைக்க விடுவீங்களா? தீ வைப்பேன்னு சொன்ன இந்த வார்த்தை சரியானதா? இந்த தீ வைக்கிறேன்னு சொல்ற பேச்செல்லாம் ஜனநாயகத்துல பேசுற பேச்சா? இப்படி சொல்லக்கூடியவர்களை தண்டிக்க மாட்டீர்களா? ஜனநாயகத்தில் காங்கிரஸையும் அதன் எமர்ஜென்சி மனப்பான்மையும் யாரும் நம்புவதில்லை. அதனால் தற்போது அவர்கள் மக்களை தூண்டி விடுகிறார்கள். இந்தியாவை ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்லுவதே காங்கிரசின் விருப்பம். சிஏஏ சட்டத்தை காங்கிரஸ் எவ்வளவு எதிர்த்தாலும் அகதிகளுக்கான மோடியின் உத்தரவாதம் தொடரும். குருநானக் குருத்வாராவுக்கான கர்த்தார்பூர் வழித்தடத்தை பிஜேபி கொண்டு வந்தது. காங்கிரஸ் பலவீனத்தை காட்டாமல் இருந்திருந்தால் நம்முடைய எல்லையை யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க துணிந்திருக்க மாட்டார்கள். கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸ் தாரை வார்த்தது. இது இப்போது வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சியால் நாட்டை காப்பாற்ற முடியுமா என்று பிரதமர் மோடி பேசி இருக்கிறார். இல்லை, என்ன அவர் சொல்லி இருக்கிறார்னா, அதாவது ரொம்ப முக்கியமானது, ராகுல் காந்தி சொன்ன விஷயம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றினால் இந்தியா தீப்பற்றி எரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எதை நினைச்சு அப்படி சொன்னார் நமக்கு தெரியாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு பிஜேபி சொல்லவும் இல்லை. எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துக்களை முடக்கியது, அதை செயலற்று போக வைத்தது எல்லாமே காங்கிரஸ் காலத்துல, குறிப்பா இந்திரா காந்தி காலத்துல.
இந்திரா காந்தி கொண்டு வந்து எமர்ஜென்சி பீரியட்ல 22 மாதங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உத்தரவாதமாக தரப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் 22 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது. இந்த கொடுமை சுதந்திர இந்திய வரலாற்றுல ஒரே ஒரு முறை நடந்தது. அதுவும் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது, இந்திரா காந்தி காலத்துல நடந்தது. இந்த காங்கிரஸ் தவிர்த்து வேற யாருமே அடிப்படை உரிமையில கை வைத்ததே கிடையாது. ஆக ஜனநாயகத்தையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையும் நசுக்கி காலில் போட்டு மிதித்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் இன்றைய வம்சாவளியினர் இன்னைக்கு ஜனநாயகம் காப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றினால் அப்படின்னு சொல்றதன் மூலமாகவே மாற்றுவதற்கான ஒரு அஜெண்டா பிஜேபி வசம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு டோனை இந்தியா முழுக்க கொடுக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய டாக்டிக்ஸ். உண்மையில அப்படி எதுவுமே கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா மாத்திரவும் முடியாது. சட்டம் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். ஏன் மாத்திர முடியாது அப்படின்னா, வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் ஒன்று உச்ச நீதிமன்றத்துக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதற்கு பேரு ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படின்னு பேரு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட லோக்சபா, ராஜ்யசபா எல்லாம் சேர்ந்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி அந்த மசோதால ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அது சட்டம்னு ஆகி எல்லாம் கடைசியில் அந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சுன்னு வைங்க. உச்ச நீதிமன்றத்துல அந்த ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே இவ்வளவு பேர் கூடி நிறைவேற்றின ஒரு சட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசமைப்பு சட்டத்துக்கே புறம்பானது என்று கூறி இது செல்லாதுன்னு ஒத்த வரியில சொல்லி குப்பை தொட்டியில தூக்கி எறிஞ்சிட முடியும். அவ்வளவு பெரிய பவர்ஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதனால ஒரு அரசு நினைச்சிட்டாலே இல்லாட்டி மோடி நினைச்சிட்டாலே கடகடன்னு எல்லாத்தையும் மாத்திர முடியாது. இங்க அந்த அளவுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். 2015 கொலிஜியத்துக்கு மாற்றாக மோடி அவர்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை கொண்டு வருகிறார். எப்படி யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தேர்வு செய்கிறதோ அதே போல நாடு தழுவிய தேர்வின் மூலமாக யங் லாயர்ஸ் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பது. அப்படி தேர்ந்தெடுத்த அந்த நீதிபதிகளை முதல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜஸ் அப்படி போட்டு, எப்படி இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐஏஎஸ் ஃப்ரெஷர்ஸ் முதல்ல சப் கலெக்டரா இருப்பாங்க, அப்புறம் கலெக்டரா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜூனியர் லெவல் செக்ரட்டரியா இருப்பாங்க, அப்புறம் மிடில் லெவல் செக்ரட்டரி ஆவாங்க, அப்புறம் செக்ரட்டரி ஆவாங்க, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஆவாங்க. இப்படிலாம் இருக்கு இல்லையா? இதே போல ஜட்ஜஸையும் அப்படியே டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு கடைசியில் உச்ச நீதிமன்ற நீதிபதி வரை ஆக்குவது. இதற்கான ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை மோடி கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ வரைக்கும் கொலிஜியத்தில் தான், இந்த கொலிஜியம்ங்கிற அமைப்பு தான் நீதிபதிகளை நியமிக்கிறது. அந்த கொலிஜிய அமைப்புல யாருக்குன்னா நீதிபதிகளே இருக்கிறார்கள். நீதிபதிகளே நியமித்துக் கொள்ளுகிறார்கள். அதுல டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கு. என்ன காரணத்துக்காக ஒரு வழக்கறிஞரை நீதிபதி ஆக்கினார்கள்? அதே தகுதியுள்ள ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆகாமலே இன்னும் வெளியில இருப்பார். அவர் ஏன் ஆக்கப்படவில்லை யாருக்கும் தெரியாது. அதுக்கு எந்த விளக்கமும் தரப்படுவதில்லை. சோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் எதுலையும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை மோடி கொண்டு வந்தார். அந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது, ஜனாதிபதி கையெழுத்திட்டார், கடைசியில் அது சட்டமாக்கப்பட்டு இவ்வளவும் நடந்தது. கடைசியில் தீபக் மிஸ்ரா தலைமையிலான பெஞ்ச், உச்ச நீதிமன்ற பெஞ்ச், அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. மொத்த நாடாளுமன்றமே நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை ஒரு உச்ச நீதிமன்றம் ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் நோன் சொல்லிட முடியும். சோ அவ்வளவு பெரிய ஒரு செக் இங்க இருக்கு. அவ்வளவு பெரிய பவர்ஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு. அதனால ராகுல் காந்தி பீதியை கிளப்புறாரு இல்லையா, இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்களோ அப்படி இப்படின்னு. இதெல்லாம் சும்மா அந்த ஓட்டுக்காக எலெக்ஷனுக்காக அள்ளி விடுறது. அப்படிலாம் யாரும் மாற்றவும் முடியாது, எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல, அதனால்தான் அது பேரே சுப்ரீம் கோர்ட். எல்லாத்துக்கும் மேல சுப்ரீமா அது இருக்கு. அதை தாண்டி எதுவும் நடந்துட முடியாது. வேண்டுமென்றே
ஓட்டுக்காகவும் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டும் இந்த தேசம் முழுக்க ஒரு பீதியை, ஒரு பதற்றத்தை உருவாக்குவது ராகுல் காந்தியோட நோக்கம். அதனால தான் அதுக்கு ஃபிட் ரிப்ளைய மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியை மோடி அம்பலப்படுத்தி இருக்கிறார். கச்சத்தீவு விவகாரம் பூமராங் ஆகிவிட்டது என்கிறாரே முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதாவது பூமராங் ஆயிடுச்சுன்னா என்னன்னா, யாரு கிளப்பினாங்களோ அவங்களுக்கே பாதகமாக அது முடிந்து விட்டது அப்படிங்கிற பொருள்ல ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இந்த பூமராங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வளைந்த கைத்தடி. இத பழங்குடியினரை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஓங்கி அப்படி தூக்கி எறிவாங்க. எரிஞ்சா அது எந்த பறவையை நோக்கி எரிஞ்சாலும் அந்த பறவையை ஹிட் பண்ணிட்டு அந்த கைத்தடி திரும்ப அந்த வீசின நபர் கைக்கே வந்துடும். ஸோ அதுல இருந்து தான் அந்த பூமராங் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஆங்கில காயினேஜே வருகிறது. சரி, இப்போ ஸ்டாலின் விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஒரு பூமராங் ஆயிடுச்சு, கச்சத்தீவை பத்தி இவங்க கிளப்பி விட்டாங்க, மோடி அண்ணாமலை எல்லாரும், கடைசியில் அது அவங்களுக்கே பாதகமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதாவது ஸ்டாலின் சொல்ற மாதிரி எந்த பூமராங் எஃபெக்டும் கிடையாது. மாறாக இந்த கச்சத்தீவு என்கிற அம்பு திமுகவை நிறைய துளைத்தெடுத்திருக்கிறது, நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. நேரடி கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை. ஒரு அடிப்படையான கேள்வி, 74 கச்சத்தீவு இந்திரா காந்தியால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுகிறது. அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் கலைஞர். அப்போ அதனை எதிர்த்து, அதாவது கச்சத்தீவை தாரை வார்த்ததை எதிர்த்து முதல்வர் என்கிற முறையில கலைஞர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கலாமா இல்லையா? கலைஞர் ஏன் உச்ச நீதிமன்றம் போகல? இந்த விதமாக கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்த்து சட்டபூர்வ நடவடிக்கைகள் எதையுமே கலைஞர் மேற்கொள்ளலையே. அது ஏன்? சும்மா எதிர்காலத்துல தாங்கள் எதிர்த்ததாக சில பதிவுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பார்லிமெண்ட்ல பேசினேன், எங்களுடைய அந்த எம்பி பேசினார், இந்த எம்பி பேசினாரு, இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறது. இதெல்லாம் நாங்களும் அன்னைக்கு எதிர்த்தோம்னு சொல்லிக்கிறதுக்கான ஆவணங்களை உருவாக்கி வச்சுக்கிறது. ஏன் வழக்கு தொடுக்கல? ஏன் சட்டபூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி போகல? இது அடிப்படையான கேள்வி. 2008 ஜெயலலிதா போனாங்களே, இது தாரை வார்க்கப்பட்ட போதே முதல்வராக இருந்த கலைஞர் அந்த தருணத்திலே போயிருக்கணுமா இல்லையா? அப்பவே அவர் போயிருந்தால் ஒருவேளை நிவாரணம் கிடைத்திருக்கலாம். ஒருவேளை அந்த கேஸ்ல கலைஞர் டிஃபீட் ஆனான்னு வச்சுப்போம், டிஃபீட் ஆனாலும் சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார் என்கிற பெயராவது எஞ்சி இருந்திருக்கும், ஒரு அட்டெம்ப்ட் இருந்திருக்கும்ல. ஆனால் கலைஞர் சட்டபூர்வமா எந்த அட்டெம்ப்டுமே பண்ணலையே. அதையே இதத்தான் பேராசிரியர் வி சூரிய நாராயணா கேட்கிறார். அவர் என்ன கேட்டார், என்ன அதெல்லாம் பற்றி இதற்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால நான் காணொலியில கொடுத்திருக்கேன், நம்முடைய நேயர்கள் பார்த்து இருப்பார்கள் நினைக்கிறேன். அதனால இப்ப நிறைய நேரடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் டிஎம்கேக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டிருக்கிறதுனால தான் அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னு தெரிஞ்ச நிலையில தான் 10 ஆண்டுகளா என்ன செஞ்சீங்க திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. 10 ஆண்டுகளா என்ன செஞ்சீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் அதிகாரத்தில் 15 ஆண்டுகள் மத்திய அரசோடு ஒட்டி கொண்டு இருந்தீர்களே, அப்போது கச்சத்தீவை மீட்பதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்னைக்கு மோடி ஆரம்பித்திருக்கிறார். கச்சத்தீவு விஷயமா எல்லா உண்மையை அம்பலப்படுத்தி இருக்கிறார். திரும்பவும் மோடி தான் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க போகிறார். இந்த 2024க்கு பிறகு திட்டவட்டமாக கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியா ஒரு முக்கிய நிலைப்பாடு எடுக்கும். அண்ணாமலை ஒன்று சொல்லி இருக்கிறார், இந்த கச்சத்தீவு விவகாரத்தை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சேர்ப்போம். பிஜேபி தேர்தல் அறிக்கையில சொன்னால் அது செய்யும். அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம்னா கட்டுவாங்க, 370 நாங்க அப்ரிகேட் பண்ணுவோம்னா பண்ணுவாங்க, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருவோம்னா கொண்டு வருவாங்க, குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வருவோம்னு சொன்னால் கொண்டு வருவாங்க, நாங்க நீட்டை ஒழிப்போம், அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ஒழிக்காமலே இருக்காங்க பாருங்க. அப்படியெல்லாம் செய்வதற்கு பிஜேபிக்கு தெரியாது. அதனால அண்ணாமலை சொல்லி இருக்கிறார், இதை நாங்க தேர்தல் அறிக்கையில சேர்ப்போம். அப்படின்னா திட்டவட்டமாக கச்சத்தீவு தொடர்பாக பிஜேபி அரசு ஏதோ ஒன்று செய்ய போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை தான் இப்போது செய்ய தொடங்கி இருக்கிறது என்று பொருள். அதாவது டிஎம்கே ஸ்டைலே இதுதான். அவர்கள் கையில ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா அடுத்தவன் செய்ய வர்றப்போ நிறைய கேள்வி கேட்பார். இப்ப பாருங்க, மதுரையில எய்ம்ஸ் கொண்டுறோம்,
எய்ம்ஸுக்கான அந்த வளாகம் கட்டப்பட்டு இருக்கிறது. எய்ம்ஸ் கட்டுவதற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எய்ம்ஸ் காலேஜா ஆரம்பிச்சு 3rd இயர் அது ரன் பண்ணிட்டு இருக்கு. அது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜோட சேர்ந்து அது நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு எய்ம்ஸ் பக்கத்துல எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆனதும் அது கட்டப்பட்டதும் இந்த ராமநாதபுரத்தை இயங்கி கொண்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்க போயிருவாங்க. எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நடந்திருக்கு. ஆனா இவங்க ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் ஏன் கட்டலைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நான் திரும்ப கேட்கிறேன், உங்க கைவசம் 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் இருந்தில்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில நீங்க பதவி வகித்தீர்களா இல்லையா? கேபினெட் அமைச்சர்கள்லாம் இருந்தார்களா இல்லையா? அந்த 15 ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்துல ஒரு எய்ம்ஸை நீங்க கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் செய்யல? 10 வருஷமா நீங்க ஏன் பேசலன்னு இன்னைக்கு கேக்குறீங்க கச்சத்தீவை பத்தி மோடிட்ட. 15 வருடங்களாக நீங்கள் ஏன் பேசவில்லை என்று இந்த கோலால சீனிவாஸ் கேட்கிறார். பதில் சொல்லு. அதாவது எதற்காக எந்த நல்ல விஷயத்துக்காகவும் சுட்டு வரலை கூட திமுக அசைத்து இருக்காது. ஆனால் அடுத்தவன் நல்ல காரியம் செய்யறப்போ 2 காரியங்கள் செய்வாங்க. ஒண்ணு, அதை பத்தி 100 கேள்வி கேட்பாங்க. இல்லைடா அந்த நல்ல காரியமே தங்களால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தேவையான சில ஆதாரங்களை உருவாக்குவார்கள். அது ஏதாவது ஒன்று செய்வாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% உள்ஒதுக்கீடு மெடிக்கல் காலேஜஸ்ல கொண்டு வந்தார். அவர் அப்படி கொண்டு வந்துருவான்னு தெரிஞ்ச நிலையில ஒரே ஒரு போராட்டம். அப்ப கவர்னர் கையெழுத்து போடுறதுல ஒரு சின்ன டிலே ஆச்சு. உடனே கையெழுத்து போட வேண்டும்னு ஒரே ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி நடத்திட்டு, நாங்கள் போராடிய காரணத்தினால இந்த 7.5% உள்ஒதுக்கீடு வந்தது அப்படின்னு கூச்சமே இல்லாமல் பொய்ய சொன்னார்கள் திமுகவினர். இப்ப வரைக்கும் பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் எங்களுக்குத்தான் தெரியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ரத்து செய்யல. அவர்கள் சொன்னபடி செய்ய முடியல. உலகத்துல அத்தனை பேருக்கு தெரியும். தெரிஞ்ச நிலையில நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றியாச்சுன்னா அப்புறம் நீட் வாக்குறுதி என்ன ஆயிட்டு? இன்னும் நிறைவேற்றப்படாதீங்க. அப்புறம் எப்படி எல்லா வாக்குறுதியும் சொல்ல முடியும்? மக்கள் கேட்பார்கள் என்று டிஎம்கே நம்புகிறது. ஆனால் தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது, மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இதற்கு மேலேயும் அந்த திமுகவினுடைய திராவிட பருப்பு வேகாது. நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.